சிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, ஹேர் டை மேம், நேச்சுரலான ஹேர் டை கொடுங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ அந்த கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஹேர் டை நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகுது. இப்போ தலையில அப்ளை பண்ண உடனே தலையில வந்து தட்டிக்கெரிய மாதிரி சின்ன சின்ன தடிப்புகள் ஏற்படுறது, தோல்ல தடிப்புகள் வந்து ஏற்படுறது, முகமே வீங்கின மாதிரி, கண் இமைகள் எல்லாமே வீங்கின மாதிரியெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ நேச்சுரலா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சில குறிப்புகள் இருக்கு. ஆனா நம்ம என்னதான் எக்ஸ்டர்னலா மெயின்டைன் பண்ணாலும் உடலுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகாத வரைக்கும் நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாதுன்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ, ஒரு சிலருக்கு வயோதிகத்தின் காரணமாகவோ, ஸோ ஏஜ் ஆகும்போதோ, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, பாடி ஹீட், உடல் உஷ்ணம், பித்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கும்பொழுது ரொம்ப நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருக்கும்பொழுது நரைமுடியும் அதிகமா ஏற்படுத்தும், கிரே ஹேர் வந்து ஏற்படும். அதுலயும் முக்கியமாக ப்ரீமேச்சூர் கிரே ஹேர் வந்து இன்னைக்கு நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு இருக்கு. அப்போ உடல்ல அதிகமான பித்தம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா, உடல்ல இந்த மாதிரி நரைமுடி பிரச்சனை ஏற்படுது. சரி, இந்த நரைமுடி இருக்கும்போது நேச்சுரலான ஹேர் டை நம்ம ஏதாவது வீட்டிலே செய்ய முடியுமா? இது வந்து எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ இந்த ஹேர் டை நான் ஒன்று சொல்றேன், இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பூஸ் ஏதாவது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது திரும்பவும் அந்த ப்ராப்ளத்தை கொண்டு வந்து விட்டுரும். அதாவது என்னன்னா, டை யூஸ் பண்ண மாதிரியே தெரியாது ஒரு சிலர் சொல்வீங்க, இல்ல ரொம்ப ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. சரி, அப்போ அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்றதுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பவுடர், இதை ஷாம்பு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம டை எப்படி ரெடி பண்ண போறோம், ஹேர் டையை வந்து எப்படி ரெடி பண்ண போறோம், அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் முக்கியமா நம்ம சேர்க்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நேச்சுரலா பார்த்தோம்னா நம்ம அவுரி பொடியை பயன்படுத்துவோம். இந்த அவுரி பொடி அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலா இதுக்கு வந்து ஒரு டார்க்கா ஒரு நீல நிறம் கடவுள் வந்து இதுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் நம்ம பண்றதுக்கோ, ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணும்போதோ இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அவுரி பொடி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட மருதாணியும் எடுக்கணும். இதுலயுமே வந்து நேச்சுரலா நமக்கு கலரிங் ஏஜென்ட் இருக்கு. இந்த மருதாணி, அவுரி ரெண்டு பொடியும் என்ன பண்ண போறோம்னா சம அளவு எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. 100 கிராம் அப்படின்னா 100 கிராம் கலந்து வச்சுக்கணும். அப்போ டோட்டலா நம்ம கிட்ட 200 கிராம்ஸ் பவுடர் இருக்கு. இந்த 200 கிராம்ஸ் பவுடருக்கு நம்ம மீதி என்னென்ன பொடிகள் சேர்க்க போறோம் அப்படின்னா கடுக்காய் பொடி சேர்க்க போறோம். நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். கடுக்காய் பொடி வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஹேர் ஃபாலிக்கல் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த கடுக்காய் பொடியை நம்ம வந்து பயன்படுத்த போறோம். கடுக்காய் பொடி எவ்வளவு எடுக்க போறோம்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல சீரகமும் நம்ம எடுத்துக்கணும். சீரகம் எதற்கு எடுக்கிறோம்னா, இதனால உஷ்ணம் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு சீரகம் தேவை. அதுவும் ஒரு 50 கிராம் சீரகம் வந்து நல்லா ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா திரிஃபலா சூரணம், ஆல்ரெடி கடுக்காய் சேர்த்திருக்கோம், இது கூட திரிஃபலா சூரணமும், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது மூணும் சேர்ந்தது ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து வச்சுட்டு, முக்கியமா இதுதான் ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்ல போறோம். ரெண்டு விஷயம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து தேங்காய் ஓடோட கறி, சிரட்டை கறி நம்ம சொல்லுவோம். சிரட்டை கறியை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுட்டு இது ஒரு 50 கிராம் இதனோட எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேவையான போது எடுத்து நான் சொல்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த பவுடர் நான் சொன்ன ரேஷியோல எல்லாத்தையும் கலந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேவையான போது இதை எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, உங்க ஹேருக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க. மாதுளை தோல் இருக்கு இல்லையா, மாதுளை தோல், நாட்டு மாதுளை தோல், இது வந்து ஒரு 1 to 2 பழம், இல்ல ஒரு மாதுளை முழுசா இருந்தா கூட ஓகே தான். அதை சின்ன சின்னதா கட் பண்ணி 4 கிளாஸ் தண்ணீர் விட்டு 1 கிளாஸா அது வந்து குறையணும். அப்ப அந்த மாதுளை தோல் எடுத்து போட்டு 4 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு கொதிச்சு அது 1 கிளாஸ் இல்ல 3/4 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். இது சூடா இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பவுடர்ல சூடா இருக்கும் போதே விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நைட் ஃபுல்லா அது அப்படியே இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சமா நம்ம வந்து தண்ணீர் இருக்கிற மாதிரியும் கலந்து வச்சிடணும்.
இந்த பேக்கை வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சுன்னு காலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அது தலையில் அப்படியே இருக்கணும். நல்லா தலையில் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா ரூட்லேருந்து இது படுற மாதிரி இந்த மிக்சரை வந்து தலையில் அப்ளை பண்ணிடணும். ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும். இப்போ தலைக்கு குளிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல நமக்கு கலர் இருக்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குன்னு என்ன பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லை தலைக்கு குளிக்கிறதுக்கான நமக்கு ஏதாவது பவுடர் இருக்கா, இல்லை ஷாம்பு மாதிரி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலே வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது ஷேக்காய், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பூவந்தி கொட்டை, இது எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கணும். இது ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நைட்டே இது எல்லாத்தையும் இரவு முழுவதும் ஊற வச்சிடணும். ஷேக்காய், பூவந்தி கொட்டை, நெல்லிக்காய், இது 3ஐயும் நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் காலையில் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1 லிட்டர் தண்ணி ஒரு 400 ml தண்ணியாக வர வரைக்கும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த தண்ணியில் நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த தலையில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு, அந்த அழுக்கு, சிக்கிடி இது எல்லாமே வந்துடும். நரைமுடி பிரச்சனையும் நிரந்தரமாக குணமாகும்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் உடல் உஷ்ணம் இருக்கக்கூடியவங்க ஆயில் பாத் எடுக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த நான் சொன்ன ஹேர் டை, நேச்சுரல் ஹேர் டை, இதை அப்ளை பண்ணிட்டு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம குளிச்சுக்கிட்டே வந்தோம்னாலும் தலைமுடி உதிர்தல் பிரச்சனையோ, இல்லை ரொம்ப வந்து ட்ரை ஆகுது, ஹேர் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், ஷாஃப்ட் முடி வந்து நடுவுலேயே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக சிறந்த ஒரு டிப்ஸ் இது. நிறைய பேர் கேட்டு இதை நான் சொல்லியும் யூஸ் பண்ணி எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அமைச்சிருக்காங்க. மேம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா செகண்ட் டேவும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 நாள் தொடர்ந்து, ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, லைட்டாக செம்பட்ட மாதிரி தெரியுது, வெள்ளை முடி தெரியுது, லைட்டாக தெரியும் இருந்ததுன்னா 2வது நாளும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 2 நாள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முடி வந்து நல்லாவே ஒரு டார்க் கலரில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் கெமிக்கல்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக நம்மளுடைய நரைமுடியை எப்படி கலரிங் செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.